வணக்கம். உங்கள் மகிப்பாட்டி வந்திருக்கேன். இன்றைக்கி ஒரு கதையோடு வரல, எங்கள் ஊர் திருவிழாவோடு வந்திருக்கேன். சரி, திருவிழாக்குள்ளே போமா. அப்போ என்னென்னா, காரைக்குடி முத்துமாரியம்மன் கோயில் திருவிழா பற்றி தான் சொல்கிறேன். அந்த இதில் முத்துமாரியம்மன் சின்ன வயசாக இருக்கும்போது ரயில் நிலையத்துலேருந்து நடந்து ஊருக்குள்ளே வந்தாங்களாம். அப்போ என்னென்னா, அவங்க மேலெல்லாம் அம்மை பார்த்து புண்ணாக இருந்துச்சான். அந்த புண்ணோட ரொம்ப குலகுலன்னு ரொம்ப புண்ணோடு இருக்கையும் தான் யாரோ தனியாக விட்டுட்டு போயிட்டாங்களா என்னன்னு தெரியலை. ஆனால் அவங்க நடந்து ஊருக்குள்ளே வந்துக்கிட்டு இருந்து ஒவ்வொரு வீட்லையாக போய் எனக்கு சாப்பாடு தாங்க, பசிக்குது, தாகமாக இருக்குது, தண்ணி தாங்க அப்படின்னா அந்த பொண்ணோட உடம்புல இருக்கிற புண்ணை பார்த்துட்டு, இங்கே நிற்காதம்மா, நீ அங்கிட்டு போயிரு, இங்கிட்டு போயிருன்னு எல்லாருமே பார்த்துட்டு கதவை சாத்திக்குவாங்க. சாத்தினோடனே அப்போதான் அவங்க இப்போ கோயில் இருக்குல்ல, அந்த இடத்துல உட்காந்துருவாங்க ஒரு இடத்துல. அந்த கோயிலை சுற்றி முஸ்லீம் வீடெல்லாம் நிறையா இருக்கும். அங்கெல்லாம் போய் எனக்கு தண்ணி தாங்க, சாப்பாடு தாங்கன்னெலாம் கேட்டிருக்காங்க. அவங்க தரல, யாருமே தரல. அதாவது ஒரு புண்ணும் பொடியுமா இருந்தால் நம்மளே கொஞ்சம் பயப்பட தானே செய்வோம். அதனால எல்லாருமே போமான்னு சொல்லி விரட்டி விட்டோன்னே இப்போ கோயில் இருக்கிற இடத்துல அவங்க உட்காந்துருந்தாங்களாம். அப்போ ஒரு ஐயா பார்த்துட்டு, என்னம்மா இப்படி உட்காந்துருக்கே அப்படின்னு கேட்கல, அவங்க பசிக்குதுன்னு சைகையிலேயே சொல்லியிருக்காங்க. சொன்னோடனே அவங்களுக்கு டீ, பன்னு இதெல்லாம் வாங்கி கொடுத்து அந்த ஐயா பார்த்துக்கிட்டாரு. நல்லா பார்த்துக்கிட்டோன்னே, நான் இன்னும் ஒரு வாரம் தான் இருப்பேன் உயிரோட, நான் இறந்தோன்னே இந்த என்னையை இங்கேயே சமாதியாக புதைச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். சொன்னோன்னே, நீ அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, நான் உன்னைய காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஐயா நல்லா பார்த்துக்கிட்டாரு அவங்கள. வாமா, வீட்டுக்கு வாமான்னு கூப்பிட்டது கூட இல்லை, நான் இங்கே தான் இருக்க போகிறேன், எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு, நான் இங்கேயே இருந்து இங்கேயே குளிர்ந்துருவேன், அதனால் நீங்கள் என்னைய சாமியாக நினச்சி கும்பிடுங்க, நான் நல்லா வைப்பேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லையும் அவங்க சொன்னாங்க. சரி, அது சின்ன பொண்ணு ஏதோ சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை நல்லா பராமரிப்பார், அவர் பார்த்துக்குவார். பார்த்தோம்னா அந்த பொண்ணு சொன்ன நாளும் வந்தோடனே காலையிலேருந்தே எதுவுமே சாப்பிடாம ஏமா சாப்பிடாமல் இருக்க அப்படின்னோடனே, நான் சொன்னதை நம்புங்க, நான் இன்னைக்கு செத்துருவேன், அதனால் நான் என்னை இங்கேயே புதைச்சிருங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கையிலேயே பார்த்தா அது நல்லா நீட்டி நிமிர்ந்து படுத்தோடனே உயிர் பிரிஞ்சோடனே அங்கனையே சமாதி வைக்கணும்னு நினச்சி அவர் குழி தோண்டிக்கிட்டு இருப்பார். 4-5 பேர்த்த கூப்பிட்டு சொன்னோன்னே, அவங்க பார்த்தா காவல் நிலையத்தில் இங்கே வைக்கக்கூடாது, இதுக்கெல்லாம் தனியாக பர்மிஷன்லாம் வாங்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, அவர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுவார். போனால் அவங்க வீட்டில் அவங்க பொண்ணுக்கு அம்மா பாத்திரம், அப்போ தான் அம்மா பாத்திரச்சு அப்படின்னு சொன்னோன்னா தான், நம்ம ஒரு அம்மா பார்த்த பொண்ணை தானே புதைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தோம், அதை போய் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நீங்கள் இங்கே அடக்கம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கய்யா, நான் உங்களுக்கு ஆர்டர் வாங்கிட்டு தரேன்னு சொல்லி அந்த போலீஸ்காரன் எல்லா வேலையும் பண்ணி கொடுத்துருவார். பண்ணி கொடுத்தோன்னே அங்கேயே அடக்கம் பண்ணிடுவாங்க. அடக்கம் பண்ணி எல்லோரும் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ எல்லோரும் கும்பிட மாட்டாங்க. அந்த ஐயா வருவார், விளக்கு பொருத்துவார், எல்லாமே பராமரிச்சுக்கிட்டு இருப்பார். அப்போ அங்கே முஸ்லீம் தெருவில் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த அம்மா ஏற்கனவே சொல்லுவாங்க, இனிமேல் இந்த தெருவுக்குள்ளே ஒரு பூ பிஞ்சு கூட காய்க்காது, நான் எல்லாத்தையும் உதிர்த்துருவேன் அப்படின்னு சொல்லுமா. சொன்னோன்னே, ஏம்மா அப்படி சொல்கிறேன், நீ சின்ன பிள்ளை, அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு அவருன்னு சொல்லுவாராம். சொன்னோன்னே சரி, என்ன அந்த தான் அப்போதைக்கே அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா குளிர்ந்துருவாங்கல்ல. பார்த்தா இங்கே எல்லாத்துக்கும் அம்மா பார்த்துக்குவோம் முஸ்லீம் தெருவில். அம்மா பார்த்தோன்னே, என்ன இப்படி சின்ன பிள்ளைங்களுக்கு அம்மா பார்த்துருக்கியா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி எல்லோரும் பார்த்து கோயிலுக்கெல்லாம் போவாங்க, தீர்த்தம் வாங்கி ஊற்றுவாங்க, எதுவுமே சரியாக வராது. அப்போ தான் அந்த பீடத்துக்கிட்ட 4-5 பேர் நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்களாம். என்னன்னு தெரியல, தெருவே அம்மா பார்த்து கிடக்க, எல்லாருமே அம்மா பார்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த ஐயா சொல்லுவார், அந்த பீடத்துக்கிட்ட நின்று, அம்மா நீ யாரையும் நீ சொன்ன பூ பிஞ்ச உதிர வச்சுருவேன்னு சொன்னேன், அதை நான் சரியாக கவனிக்கலை, நீ யாரையுமே அழிச்சிடாத, நீ அழிக்க வந்தவ இல்லை, அதனால் நீங்கள் எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கும்பிடுவாங்க. கும்பிட்டு
நான் இந்த வேப்பிலையை எடுத்து எல்லாத்தையும் மந்திரிக்கிறேன். இன்றைக்கி எடுக்கிற வேப்பிலை தான் எடுத்து எல்லா பிள்ளைகளுக்கும் மந்திரிச்சு திண்ணீர் தரேன். எல்லாத்துக்கும் சரியாயிடணும், நீ எல்லாத்தையும் காப்பாற்றி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வர சொல்லி இவரே வேப்பிலை அடிப்பார். அதுலேருந்து இன்றைக்கி வரையிலும் அந்த ஐயா தான் வேப்பிலை அடிப்பார். எல்லாத்துக்குமே குணமாயிரும். குணமானவுடனே அதனால் அந்த பீடம் சின்ன பீடமாக இருந்ததை எல்லாருமே வந்து நம்ம பிள்ளைகளுக்கு சரியாயிடுச்சுன்னு சொல்லி சாமி கும்பிட்டு அப்போ சாமியாக நினச்சி சாமி கும்பிட்டு போவாங்க. போனால் அது சின்ன பீடமாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கோயிலாக ஓட்டு கொட்டகையாக போட்டு நல்ல கோயிலாக வச்சுருந்தாங்க. அந்த ஐயாவே பராமரிச்சுக்கிட்டு இருந்தார். அதுக்கு ஒரு திருவிழா நடத்தின மாசி 1ஆந்தேதியிலேருந்து நல்ல பெரிய திருவிழாவாக நடக்கும். பால் குடம் எடுக்கிறவங்க எடுப்பாங்க, நேர்த்திக்கடன் செலுத்துகிறவங்க நிறையா, பூ மிதிக்கிறவங்க, அக்னி சட்டி எடுக்கிறவங்க, பால் குடம் எடுக்கிறவங்க எல்லோரும் எடுப்பாங்க. முஸ்லீம்லாம் வந்து தக்காளி கோயிலுக்கு வாங்கி கொடுத்து நேர்த்திக்கடன் செலுத்துவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த திருவிழாவுக்கு எல்லோரும் வாங்க, வந்து புதன்கிழமை சாமி கும்பிட்டு போங்க. இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வரை உங்கள் மதிப்பாட்டு.